ஆவிக்குரிய அளவு. இந்த பிரசங்கம் உங்க வாழ்க்கையை மாற்றும். இந்த பிரசங்கம் இந்த சபையை மாற்றும். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு பதிலாக இந்த செய்தி இருக்கும். நிச்சயம் உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக கர்த்தர் செய்வார். மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் சொல்றேன், நீங்க விழுந்தாலும் இன்றைக்கு எழும்பி இருப்பீங்க. தேவனுடைய பிள்ளைகள் விழுந்தாலும் எழும்புவார்கள். நீங்க எந்த பிரச்சனையில, எந்த குழப்பத்தில இந்த காலையில விழுந்திருக்கீர்களோ, நீங்க விழுந்த இடத்துல இருக்க மாட்டீர்கள். என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நீங்க எழும்புவீங்க. உங்க குடும்பம் எழும்பும், உங்க வாழ்க்கை எழும்பும். தேவன் உங்களை எழும்பும்படி செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் விழுந்தாலும் எழும்புவேன். சொல்லுங்க, நான் விழுந்தாலும் எழும்புவேன். சொல்லுங்க, நான் விழுந்தாலும் எழும்புவேன். நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. உட்காருங்க. நான் விழுந்தாலும் எழும்புவேன். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத. நான் விழுந்தோன்னு சந்தோஷப்படாத. ஏன்னா நான் எழும்புவேன். நான் எழும்புவேன். நீங்க ஒருபோதும் விழுந்த இடத்துல இருப்பதே இல்லை. தேவ பிள்ளைகள் விழுந்த இடத்துல இருக்கிறவங்க இல்ல, அவங்க எழும்புறவங்க. அவங்க எழும்புறவங்க. விழுவது என்பது, கீழே விழுவது என்பது ஒரு தோல்வியின் அடையாளம் அல்ல. இந்த காலையில பலருடைய வாழ்க்கை விழுந்து இருக்குது. பணத்துல, குடும்பத்துல, வாழ்க்கையில விழுந்துக்குது. நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்திருக்குது. வீழ்ச்சி என்பது தோல்வி அல்ல. ஒரு பிள்ளை நடக்க போகும் பொழுது அது கீழே விழும். அது விழுந்தோன்னா நீ தோத்துட்டா அப்படி சொல்ல முடியாது. வீழ்ச்சி தோல்வி அல்ல. விழுந்த இடத்துல இருப்பதுதான் தோல்வி. விழுந்த இடத்துல இருப்பதுதான் ஆபத்து. நீங்க விழுந்த இடத்துல இருந்தால் அதுதான் பிழை. நீங்க கீழே விழலாம், ஆனால் திரும்ப நீங்க எழும்பீங்க. நீங்க அதே இடத்துல இருக்க முடியாது. எமது நிலையான இடம் அதல்ல. இந்த காலையில எந்த இடத்துல நீ விழுந்திருக்கியோ அதுவும் இடம் இல்ல. வேதம் சொல்லுது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் திரும்ப எழும்புவான். யார் நீதிமான்? நீதிமான் என்றால் இயேசு இரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள் நீதிமான். ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் சொல்லுது, வார்த்தையை கீழ்ப்படுத்துவர்கள் நீதிமான். விசுவாசம் உள்ளவர்கள் நீதிமான். விசுவாசத்தால் நாம் நீதிமானாக்கப்பட்டோம். அப்ப விசுவாசம், வார்த்தை, இரத்தம் உள்ளவங்க கூட கீழே விழலாம். ஆனா அப்படிப்பட்டவங்க விழுந்தாலும் திரும்ப எழும்புவாங்க. நீங்க எழும்புவீங்க. நீங்க எழும்புவீங்க. நீங்க எழும்ப வேண்டும். என் சத்துரு வார்த்தை சொல்ல, என் சத்துருவே, நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழும்புவேன், எழுந்திருப்பேன். கடவுள் என்னை எழுப்புவாங்கல்ல, கடவுள் என்னை எழுப்புவாங்கன்னு சொல்ல, நான் எழும்புவேன். நீ தான் எழும்ப வேண்டும். நீ விழுந்தால் நீ எழும்ப வேண்டும். ஆண்டவர் எழும்புவதற்கு பலத்தை தருவார். ஆண்டவன் எழுப்ப மாட்டாரு. ஆண்டவர் எழும்புவதற்கு பலத்தை கொடுப்பார். ஒரு தாய் பால் கொடுத்து எங்களுக்கு சக்தியை கொடுத்து வளர்க்காங்க. ஏன்? அந்த பலன் எங்களை எழும்ப வைக்கும். நாங்க விழுந்த இடத்துல இருக்க மாட்டோம். நாம் எழும்புகிறவர்கள். நீங்க எல்லாம் அதே இடத்துல இருப்பவர்கள் அல்ல. இந்த சபை இந்த நிலையில் இருப்பதில்லை. இது எழும்பும். எங்களுக்கும் பிசாசுக்கு பெரிய வித்தியாசம். பிசாசுக்கு செய்ய முடியாதத உங்களுக்கு எனக்கு செய்ய முடியும். பிசாசு வானத்திலிருந்து விழுந்தான், ஆனா இதுவரை அவன் எழும்ப இல்ல. பிசாசுக்கு எழும்ப முடியாது, ஆனா உங்களுக்கு எனக்கு எழும்ப முடியும். தேவ பிள்ளைகள் கீழே விழுந்தாலும்
எழும்புவாங்க. எழும்பவே முடியாம விழுந்தாலும் எழும்புவாங்க. ஏன்னா செத்து போனவைகளை கூட கர்த்தர் திரும்ப எழும்ப வைக்கிற தேவன். நாங்க ஆராதிக்கிற தேவன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு புதைக்கப்பட்டவர் அவர் திரும்ப உயிரோடு எழும்பினார். அவர் சொல்றாரு, நான் மரணத்தை ஜெயித்தேன், அந்த திறவுகோலை உனக்கு கொடுத்திருக்கிறேன். சாவ கூட ஜெயிக்கிறவங்க, கேன்சர்ல கூட வெளியில வருவோம். நாங்க மரணங்களின் பள்ளத்தாக்கின் மத்தியில போனாலும் வெளியில வருவோம். சிங்கத்தின் மத்தியில போனாலும் வெளியில வருவோம். நாங்க நெருப்பு குகைக்குள்ள போயிட்டு அடுத்த பக்கம் உயிரோடு வருவோம். நாங்க தண்ணீரை கடந்தாலும் நாங்க வருவோம். பிசாசால செய்ய முடியாது, நாங்க செய்வோம். நீ விழுந்து இருக்கலாம், உன் குடும்பத்துல வீழ்ச்சிகள், பொருளாதார வீழ்ச்சி, ஆண்டவருக்கு முடியும். உன் பொருளாதாரத்தினுடைய வாழ்க்கையில என்ன விதமான பாவத்தில் விழுந்திருந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்த. நீ பல வேதனையின் பாதையிலே போயிருக்கலாம், பல வழிகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையின் நோக்கம், உன் வாழ்க்கை இலக்கு கீழே அல்ல, நீ மேல வருவது. நாம் எழும்புவேன். நீங்க எழும்புற நேரத்துல நீங்க போன விதமா வர மாட்டீங்க. இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து போனாரோ மனிதனாக, அதே போல அவர் திரும்ப வரவில்லை. அவர் திரும்ப வரும் பொழுது வல்லமையோடு வந்தார். உங்களை மூடி புதைச்சு போடலாம், ஆனா நான் சொல்றேன், அத்தனையும் ஜெயித்து நீங்க முளைச்சு திரும்ப வருவீங்க. உங்களை ஆழ்கடலை தூக்கி போடலாம், ஆனா எல்லாரும் முடிஞ்சு நினைக்கலாம். ஆனா மீனின் வயிற்றில இருந்து கர்த்தர் உங்களை திரும்ப வெளியில கொண்டு வருவா. உங்களை தூக்கி நெருப்புல போடலாம், ஆனா நீங்க உயிரோடு திரும்ப வருவீங்க. வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான மனிதன் சிம்சோன், வல்லமை மிக்க மனிதன். தேவன் அவனுக்கு வல்லமை கொடுத்தார். அவனுக்கு முடியில வல்லமை. அவனுடைய முடி 7 சடைகள், 7 பின்னல்கள் அவன் பின்னப்பட்டிருந்தான். அதிலே அவனுக்கு பெரிய வல்லமை இருந்தது. அந்த ரகசியத்தை யாருக்கு சொல்லாதுன்னு சொன்னார். அவனை பார்க்கும் பொழுது சிங்கத்தை ஒரு நாள் விரட்டினான், சிங்கத்தோடு ஓடினான். அவ்வளவு வல்லமை உள்ளவன். சிங்கத்தை பிடித்து கிழித்து போட்டான். ஒரு கழுதையின் தாடை எலும்பெடுத்து 1000 பேரை தண்ணியை கொன்றான். குவிச்சு குவிச்சு வைத்தான். ஒரு நரிய பிடிக்கிறதே கஷ்டம். 300 நரிகளை பிடிச்சு 2 வாழை கட்டி தீப்பந்தத்தை அனுப்பினான். இவ்வளவு பலசாலி ஒரு நாள் விழுந்து போயிட்டான். ஒரு பெண் நிமித்தம் விழுந்து போயிட்டான். அவ்வளவு வல்லமையாக இருந்தவன், இஸ்ரவேலுக்கே தலைவனாக இருந்தவன், ஒரு நாள் விழுந்துட்டான். அவன் முடியை மொட்டை அடித்தாங்க. அவன் பலமா இருக்க பார்த்தான், எல்லாம் இழந்தான். அவனுடைய கண்ணை பிடுங்கினார்கள். 2 கண்ணும் இல்லை, ஐபால் இல்லை, விஷன், தரிசனத்தில் தான். வாழ்க்கை எங்க போகணும், என்ன செய்ய வேண்டும் தெரியல. இப்ப எங்க இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு இந்த இடத்துல பல இருக்கீங்க, என்ன செய்ய போறேன், எங்க போக, என்ன செய்ய வேணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கீங்க. நீ கொலைப்பட்டு இருக்கான். அவனை சங்கிலில கட்டிட்டாங்க. முன்பு அப்படி கட்ட முடியாது. புதிய கயிறுனால் கட்டிய பொழுது ஒரு நூல் உடைக்கிறது அதை உடைச்சிருவான். அவ்வளவு வல்லமுள்ளவன். இன்னைக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி மாவாட்டி கொண்டிருக்கான், மாவரைச்சு கொண்டிருக்கான். 3000 பெலிஸ்தர் மத்தியில ஒரு வேடிக்கை கோமாளியா இருக்கான். இன்னைக்கு சொந்தத்துல கோமாளி மாதிரி இருக்கா. ஒரு ஏளனமாய் கேவலமாய் இருக்காய். ஒரு வீழ்ச்சி வந்துட்டு எனக்கு உன் வாழ்க்கை வீழ்ச்சியாக விழுந்து போன நிலையில இருக்கா. ஆனா தேவனுடைய விருப்பம் இதல்ல. அந்த கோமாளியா இருக்கவன் திரும்ப எழும்ப வேண்டும். நீ திரும்ப எழும்ப வேண்டும். ஆனா நீ திரும்ப எழும்ப என்ன வேண்டும்? ஒன்று வேண்டாம், ஒன்று வேண்டாம். ஏசாயா 40:31 சொல்லுது, யார் எழும்புவா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல. அவங்க காத்துகள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டுகள் எடுத்து அவர்கள் எழும்புவார்கள். ஆண்டவருக்கு நீ காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே நீதான் உண்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை என்று நீ சொல்லி அவருடைய பாதம் இருக்கும் பொழுது ஒரு
ஒரு புது பலன் வரும். நீ எழும்புவாய். எழும்புவதற்கு ஒரே ஒரு வழிதான், அவை காத்திருப்பது. ஒரு பலன் வர வேண்டும், எழும்புவதற்கு ஒரு பலன் வர வேண்டும். அந்த பலன் வரும் பொழுது நீ எழும்புவாய். நீ எழும்பும் பொழுது எப்படி கீழே போனாய் அதே மாதிரி இல்ல, புது பலத்தோடு எழும்புவாய். புது பலத்தோடு எழும்புவாய். பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருங்கள், புது பலன் அடைவார்கள். கல்லுக்கு உயரம் பறக்க வேண்டியது, அது உன்னதத்தில் பறக்க ஒரு பறவை. அதே போல யாருக்கும் மேலே பறக்க முடியாது. நீயும் நானும் உயரமான இடத்துல பறக்க வேண்டியவர்கள், உன்னதமான இடத்துல இருக்கவர்கள். மழை வந்தால், புயல் வந்தால், எல்லா பறவைகளும் ஒரு கூரையை தேடி ஓடிவிடும். ஆனா கழுகு அந்த மழையின் மத்தியில், புயல் மத்தியிலே மேலே பறக்கும். அது என்ன செய்யும் என்றால், அது மேகத்துக்கு மேலே பறக்கும். அப்போ அதுக்கு மழை இருக்காது. ஏன்? மேகத்திலிருந்து மழை வரும், அது மேகத்தை தாண்டி விடும். தேவனுடைய பிள்ளைகள் பிரச்சனைகளை தாண்டி விடுவார்கள், அக்கினியை தாண்டி விடுவார்கள். அவர்கள் மேன்மையாக பார்ப்பார்கள், அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேன்மையாக இருப்பார்கள். அந்த கழுகு அப்படி பறந்தது. அந்த கழுகுக்கு என்ன நடந்துச்சு? இந்த சிம்சன் எப்படி அந்த பெண்ணின் மடியிலே விழுந்தானோ, அந்த வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு காரியம் வந்ததோ, அதே போல இந்த கழுகு ஆகாயத்துல பறக்க சின்ன சின்ன பறவைகளை சாப்பிட்டு கொண்டு இருந்த அந்த கழுகு கீழே வந்து மாம்சம் சாப்பிட ஆரம்பிச்சு. அது சாப்பிட ஆரம்பிச்சு பல மணி நேரம் இந்த ரத்தத்தை கொடுத்து மாமத்தை சாப்பிட சாப்பிட அது சர்க்கம் கொளுத்து வந்துட்டு, மாமிசத்தின் மேல ஒரு ஆசை, உலகத்தின் மேல ஒரு ஆசை, அதனுடைய சதை பெருசாய் வந்தது. முத கழுகுக்கு தன்னை விட 5 மடங்கு பாகம் தூக்கலாம். ஒரு கழுகு ஒரு ஆட்டை தூக்கி கொண்டு போகுது, தன்னை விட 5 மடங்கு. ஆனா இப்ப அந்த கழுகு பெருசாயிட்டு, அது சாப்பிட்ட வேகத்துல அடைய சிறகுகள்லாம் பெருசாயிட்டு, அடைய இறகுகள் பெருசாயிட்டு, அடைய நகங்கள் பெருசாயிட்டு, சொண்டு பெருசாயிட்டு. ஆனா முன்பு அப்படி இல்ல, கொஞ்சம் சாப்பிட்டு நிறைய பறந்தனால அது அழகாய் இருந்தது. இப்ப அது ரொம்ப பெருசாயிட்டு. இப்ப அது பெருசான பின்பு அதுக்கு பறக்க முடியாது. மிருகங்கள் விரட்டுது, பறக்க முடியாது. காகங்கள் கொத்த வருது, இன்னைக்கு பறக்க முடியாம இருக்க. சிம்சன் அப்படித்தான் ஒரு வேடிக்கையாக விழுந்து போன ஒரு நிலையிலே அந்த கழுகு ஒரு நாள் யோசிக்குது, உண்ட பெருந்தீண்டி உயர பறக்க விடாது, உண்ட பெருந்தீன் உயர பறக்க விடாது. இது உலகம் உன்னை மேலே பறக்க விடாது. உலக கவலை, உலகத்தின் நண்பர்கள், உலகத்தின் காரியங்கள் உன்னை மேலே பறக்க விடாது. கழுகு யோசி, இப்படியே இருந்தால் கண்ட மிருகம் என்னை அடித்து சாகடிக்கும். அது மலைக்கு நடக்குது. முன்பில் இலகுவாய் பறக்கக்கூடியது மலைக்கு நடக்குது. அந்த மலையின் உச்சியிலே போய் தன் இறகு எல்லாவற்றையும் அது கொத்தி கொத்தி எடுத்து போடுது. ரத்தம் வர கொத்தி எடுக்குது. வேண்டாம் இவைகள், வேண்டாம் இவைகள். அது நகத்தை கொத்தி எடுக்குது, சதையோட கிழிந்து வருது. கடைசியில் சொண்டு மட்டும்தான், சொண்டை கல்லில் அடித்து உடைக்குது. நீ சாப்பாடு வேண்டாம், அப்படியே சூரிய வெயில் இருக்குது. அது சாப்பிடாமல் அது காத்திருக்குது. காத்திருக்கவர்கள் கழுகுகளை போல. அந்த கழுகு அப்படித்தான் சூரிய வெளிச்சத்துக்கு பார்த்து காத்திருக்கிறது. ஃபேட் பர்ன் ஆகி அது அழகாயமாகுது, மென்மையாயமாகுது. அதுக்கு புதிய செகல் வந்து 40 வயது கழுகு இப்ப 10 வயதாயமாகுது. அது 40 வருஷத்தின் அனுபவம் உள்ள 10 வயது கழுகு. அது திரும்ப சிட்டுகள் அடித்து அது உயரே பறக்கிறது. அது காரணம் காத்திருக்கும் பொழுது ஒரு பலன். சிம்சன், நீ விழுந்து போயிருக்காய், உனக்கு பலன் வேண்டும், நீ காத்திரு. சிம்சன் என்ன செய்கிறான்? வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 16:28 அவன் விழுந்து போன பொழுது அவன் என்ன சொல்றான்? அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த காலையில உன் வீழ்ச்சியிலிருந்து வெளியே வர வேணா, கடவுள் தான், கடவுள் தான். உன் கணவனோ உன் மனைவியோ அல்ல, கடவுள் தான். உன் பிள்ளைகளோ உன் தாயோ தகப்பனோ அல்ல, கடவுள் தான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வியாய் பெலிஸ்தை கையிலே பழி வாங்கும்படி ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தகளும் தேவனே பலப்படுத்தும். இப்ப நீ எழும்ப, என்ன தேவை? பலம் தேவை. எனக்கு பலத்தை தாங்க, பலத்தை தாங்க. கர்த்தர் பக்கம் திரும்பினால் கர்த்தர் உன் பக்கம் திரும்புவா.
அவன் கர்த்தரிடத்தில் கேட்டான். கேட்கும் பொழுது பலன் வர ஆரம்பித்தது. 30ஆம் வசனம் சொல்லுது, அவன் அந்த 2 தூண்களை பிடித்தான். 3000 தலைவர்கள் இருந்தார்கள். அவன் உயிரோடு இருக்கு நாட்களே செய்ததை விட அவன் சாகும் பொழுது மிக பெரிய ஒரு வெற்றியை செய்தான். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ கர்த்தரை காத்திருக்கும் பொழுது இதுவரை நீ பார்க்காததை இந்த டிசம்பர் மாதத்திலே, இந்த 2 மாதங்களே பார்க்கத்தக்கதாக தேவன் செய்ய போகிறார். ஒரு மகிமையான காரியம் இந்த சபைக்குள்ளே நடக்க போகிறது. ஒரு வித்தியாசம். ஆண்டவர் அதை செய்யப்பா, ஆண்டவர் அதை செய்யப்பா. அவன் ஆண்டு காத்துக்கும் பொழுது வல்லமை வர ஆரம்பித்தது. அவன் இழந்து போன வல்லமை அவன் பெற ஆரம்பித்தான். பெரிய அபிஷேகம் வர ஆரம்பித்தது. அவன் தள்ள ஆரம்பித்தான். அவன் இதுவரை செய்து விட அதுக்கு பிறகு அவன் செய்ததை காட்டும் செய்தான். நான் சொல்ல இந்த பிரசங்கத்தோடு இதுக்கு பிறகு நீங்க செய்ய போவது, இதுக்கு முதல் நீங்க செய்யாதது, இதுக்கு முதல் செய்யாததை இப்ப இந்த பலன் வருது. இந்த பலன் இல்லாம செய்ய முடியாது. இந்த பலன் வரும் பொழுது தேவன் வல்லமை உள்ளவர். இந்த பலன் வந்தால் தான் இந்த பக்கம் ஆசுவார். இந்த பலன் வரும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள கெப்பாசிட்டி தேவை. இப்ப எங்க வீட்டுல இல்ல சர்ச்ல ட்ரிப் சுவிட்ச் இருக்கு. அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆம்பியர் இருக்கு. 5 ஆம்பியர் இருக்கு. அந்த கரண்ட் 5 ஆம்பியர் கூட வரும். 5 ஆம்பியர் கூட வரும் பொழுது அதுல பல்ப்ஸ்கள் 10 பிரேக்கர்ஸ், அந்த பிரேக்கர்ஸ் கூட 5 ஆம்பியர். இப்ப கடவுள வல்லமை வருது. இப்ப இந்த பக்கம் ஒரு ஏசி இருக்கு. இந்த வயரை 5 ஆம்பியர் கொடுத்து இந்த 5 ஆம்பியர் கீழால ஏசியை கொடுத்தா ஏசி ஆன் பண்ணணும். இந்த ட்ரிப் ஏன்னா இந்த பிரேக்கருக்கு கெப்பாசிட்டி போதாது. அப்ப 10 ஆம்பியர் அதை மாத்துவோம். இப்ப 10 ஆம்பியர் கரண்ட், அந்த வயர் கரண்ட் வாரது ஒண்ணுதான். ஆனா இப்ப ஏசி கொடுத்தோன்னு சுவிட்ச் ஆன் பண்ண அது ஆஃப் ஆகுது. ஏன்னா அதுக்கு 15 ஆம்பியர் தேவை. மைக்ரோ அவனுக்கு வேற தேவை. அப்ப இந்த கெப்பாசிட்டி தேவை. இந்த கெப்பாசிட்டி எவ்வளவு பெருசாகுதோ அந்த அளவுக்கு தான் இங்க பெரிய காரியம் நடக்கும். அப்ப நீங்க உங்களோட அளவை பெருசாக்க வேண்டும். இந்த அளவு படிதான் அந்த கரண்டை பெற முடியும். நீங்க ஆசைப்படுவீங்க பெரிய ஒரு கார் எடுக்க, வசதியா வாழ. ஆனா தேவனுடைய வல்லமை உங்க கூட வரும் பொழுது இங்க இதெல்லாம் வச்சு பார்த்தாலும் அது நடக்காது. ஏன்னா கெப்பாசிட்டி போதாது. தேவன் அதிகம் தர ரெடி. ஆனா சிஸ்டம் படி பார்த்தால் சுவிட்ச் ஆஃப் ஆகும், வேலை செய்யாது. தேவன் நீங்க நினைக்கிற அளவு தர மாட்டார், நீங்க கேட்கிற அளவு தர மாட்டார், நீங்க தாங்குற அளவு தான் தருவார். நிறைய டிப் நான் வச்சிருக்கேன். ஆனா ஒரு குழந்தை பிஞ்சு கையில எனக்கிட்ட 100 டிப்பையும் கைக்கு கேக்குது. நான் 100ஐயும் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அதுக்கு 100ஐயும் பிடிக்க முடியாது. வேணா இந்த கையில 2 டிப் எடுக்கலாம், இதுல 2 நான் 4 தான் கொடுப்பேன். ஏன்னா அட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். நீ உன்ட கெப்பாசிட்டியை பெருசாக்கும் பொழுது கடவுள் அது கொடுப்பார். 3 யோவான் 1:2 சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழவும். அது எவ்வளவு சைஸோ அது போலதான் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சும்மா. உன் ஆத்துமா உன் ஆவியினால வாழும். ஆத்துமா நல்லா வாழ வளர பெருசாக. நல்லா சாப்பிட்ட ஆத்மா வளருமா? சாப்பிட உங்க உடம்பு வளரும். மேக்கப் பண்ண உங்க ஆத்மா வளருமா? நிறைய பேரோட பேச உங்க ஆத்மா வளருமா? இல்ல. ஆத்மா வளர, ஆத்மா தேவனே உம்மை நோக்கி,
ஆர்வமுடன் கதறுகிறது. எங்க ஆத்துமா தேவனை பார்க்க வேண்டும். தேவனோடு ஒரு ஆத்மா தொடர்பு கொள்ள நேரத்தில் ஆத்மா வளரும். உங்க ஆத்மா எவ்வளவு வளருதோ அவ்வளவு நீங்க ஆசீர்வாதம். உங்க ஆத்மா சின்னதா இருந்துச்சுன்னா உங்க ஆசீர்வாதம் சின்னது. உங்க கையில போனை வச்சு எனக்கு போனை காட்டுங்க, உங்க வெஹிக்கிளை காட்டுங்க, உங்க வாழ்க்கையை காட்டுங்க, அதை வச்சு உங்க ஆவிக்கு வாழ்க்கை காட்டுவேன். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃபை விட ஆவிக்க வாழ்க்கை நல்லா இருக்காது. பாஸ்டர் ஐபோன் 17 இவங்கிட்ட இருக்கு, ஆனா ஆவிக்க வாழ்க்கை இல்ல. ஆமா 17க்கு அவன் அந்த 17 எவ்வளவு கடனுக்கு எடுத்தான். ஸ்பிரிச்சுவல் ரேம் ஆவின் மண்டலம் எவ்வளவு சைஸோ அவ்வளவுதான் வாழ்க்கையின் சைஸ். ஓ ஆவிக்கிற வாழ்க்கை சரியா இருந்துச்சுன்னா கத்த உன் மூலம் அவனை ஆசீர்வதிக்க வைப்பாங்க. அதுதான் உண்மை. உன் ஆவிக்கிற வாழ்க்கை நீ கூட்டு. என்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கை தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், பெற்றோருக்கு ஆசீர்வாதமான. என்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கை, என்னுடைய ஆசீர்வாதம் என் மனைவி என் பிள்ளைகளை பொறுத்து இல்ல இருக்கு. என் ஆவிக்கிற வாழ்க்கை பெருசாக பெருசாக என்னுடைய ஆசீர்வாதம் பெருசாகுது. என்னுடைய இந்த இடத்துல எம்டி சாகல் நிரம்ப வேணும்னா என்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கை பெருசானா இந்த எம்டி சாக நிரம்பும். இன்றைக்கு நீங்க வளருவதற்கு உங்களுக்கு தேவை உங்க கெபாசிட்டியை பெருசாக்க வேண்டும், உங்க அளவை நீங்க பெருசாக்க வேண்டும். ஏசாயா 54:2 உன் கூடாரத்தின் இடத்தை பெருசாக்கு. உன் கூடாரம் ஆவிக்குரிய கூடாரத்தை பெருசாக்கு. உன் ஜெப ஜீவத்தை கூட்டு, உன் ஆவிக்குவல் கூட்டு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் வீரி, அது சுருண்டு போயிருக்கு, தடை செய்யாதே. உன் கயிறுகளை அந்த டென்ட் கயிறை இன்னும் கெட்டி ஜாயிண்ட் ஒன்று போட்டு இன்னும் நீட்டமா போடு. உன் முளைகளை உறுதிப்படுத்து, ஸ்ட்ராங்கா. இதுதான் என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் சொல்லி பெருசா போடு. தேவனுடைய காரியங்களை பெற உங்களுக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் எந்த அளவு இடம் உண்டு அதை பாருங்க. உங்க ஆவிக்குரிய மண்டலம் முக்கியம். நீங்க எவ்வளவு மாற்றப்படுறீங்க, எவ்வளவு வேலை செய்றீங்க, எவ்வளவு படிச்சிருக்கீங்க, என்ன இன்டெலிஜென்ட், இதெல்லாம் முக்கியம். ஆனா முக்கியம் இல்ல. லட்சக்கணக்கான பேர் யுத்தத்துக்கு போனாங்க, பட்டயம் எல்லாம் இருந்துச்சு, யுத்தம் பண்ண போனாங்க. ஆனா ஒரு மனுஷன் மலைக்கு மேல போனான். அங்க யுத்தம் நடக்குது, இவன் கைய தூக்குறா மட்டும்தான் அந்த மோசை கை தூக்குறதுல கீழே வெற்றி. அவன் கையை கீழே போட்டன இன்டெலிஜென்ட் வீரர்கள் பலசாலிகள் தோல்வி. நான் இது தேவையில்ல சொல்லல, தேவை. ஆனா அது இல்லாம இது வேஸ்ட். ஆவிக்கிற வாழ்க்கை இல்லாமல் இது வேஸ்ட், தோல்வி. தோல்விக்கு காரணம் நீங்க ஜெபிக்கிற அளவு படிதான் உங்க அளவு பெருசா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் உன் கெபாசிட்டி 5 ஆம்பியர்னா உனக்கு 5 தான். அதை வச்சு மைக்ரோவன பாவிக்க முடியாது. உனக்கு சில்லுன்னு ஏசி கிடைக்காது, கூல் தண்ணி உனக்கு கிடைக்காது. இன்றைக்கு பல சில நிமிடம் மட்டும்தான் ஜெபிக்காங்க. நிறைய பேருக்கு 10 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் போகுதில்லை. அதுதான் வாழ்க்கையில பிரச்சனை. 10 நிமிஷத்துக்கு மேல போகுதில்லைன்னே பிரச்சனை தானே, அதுதான் பிரச்சனை. 10 நிமிஷத்துக்கு மேல ஜெபிக்க முடியுது இல்ல, ஒரு அதிகாரத்துக்கு மேல பைபிள் வாசிக்க முடியுது இல்ல. ஸ்பிரிச்சுவல் லெவல் அதுதான். ஏன்னா மனிதர்களோடு நிறைய பேசுறவங்க தேவனோடு கொஞ்சம் தான் பேசுவாங்க. ஏன்னா கழுகுக்கு மேல பார்க்கலாது, உனக்கு உன்னத வாழ்க்கைக்கு போக முடியாது. வல்லமையா இருக்க வேணுமா, உனக்கு நுகையிலே வச்சுக்கோ. உண்டெல்லாம் ஸ்ட்ராங் ஆக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னுக்கு தள்ளு. உனக்கு ஒரு பேலன்ஸ் தேவை. சரி, அப்ப எலும்ப வேணும்னா என்ன வேண்டும்? பேலன்ஸ் தேவை. பேலனுக்கு கெப்பாசிட்டி தேவை. அப்ப எவ்வளவு கெப்பாசிட்டி தேவை?
பாஸ்டர் எனக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருந்தா நான் ஆசீர்வாதமாக்கலாம், நல்லா இருக்க, சுகமா இருக்க, ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றும் வாழ எனக்கு எவ்வளவு வேணும்? இந்த கெப்பாசிட்டி சரினா இந்த 7 நாளுக்குள்ள உங்களோட வாகனம் ஆகும். அப்ப உங்க கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்க வேண்டும்? உங்க கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கணும்? பைபிளே பார்க்கலாம். மத்தேயு 26:40-41. பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்றதை கண்டு பேதுரை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட, என்னோட எவ்வளவு இருக்கணும்? எப்படி இருக்கணும்? விழித்து இருக்க கூடாதா? தூங்காம விழித்து கூடாதா? 1 மணி தியாலமாவது என்னோட இருக்கணும். அப்ப உங்க கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கணும்? ஒரு நாளைக்கு 1 மணி தியாலமாவது ராத்திரி தூங்காம அவருடைய இடத்தை ஜெபிக்கணும். இல்ல விடிய காலையில 1 மணி தியாலமாவது இருக்கணும். இப்படி 7 நாள் செஞ்சுப்பாரு, உன்னுடைய கெப்பாசிட்டி கூடும். இது கூடுனா உன்னைய புருஷன் இல்ல, பொஞ்சாதி இல்ல, உன் பிள்ளைகள் இல்ல, கடவுளை வல்லமை உன்னை அப்படியே தூக்கும். அவ தூக்கும் பொழுது யாருக்கும் நிப்பாட முடியாது. அவ பைபிள் சொல்லுது 1 மணி நேரமாவது என்னோடு விழித்து கூடாதா? 1 மணி நேரம் என்னோடு கூடாதா? ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரை காலையிலும் இதை தாங்காத தாங்கன்னு கேட்காத, அவரோடு கூட, அவரோடு கூட வாழ, அவரோடு சேர்ந்து அவரோடு ஜீவிக்க இருக்க கூடாதா? அடுத்த வசனம் பாருங்க. அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்? நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்து ஜெபம் பண்ணு. நீ 1 மணி நேரம் ஜெபத்தில் இல்லைன்னா உனக்கு சோதனையில் அகப்படுவாய். பிரச்சனை அன்னைக்கு சுவர். இன்னைக்கு யார் காலையில் 1 மணி நேரம் இருக்கலையோ, அல்லது நேற்று ராத்திரி யார் 1 மணி நேரம் இருக்கலையோ, அவங்களுக்கு பிரச்சனை சுவர். நான் இல்ல, பைபிள் இந்த வசனத்தை அவர் 3 தடவை சொல்றார். 1 மணி நேரமாவது இருக்கக்கூடாதா? 1 மணி நேரமாவது இருக்கக்கூடாதா? நீ சபை மாத்தி வேலை இல்ல, உன் வாழ்க்கை எனக்கு மாத்து. ஒரு பெரிய கதை செய்ய 1 மணி நேரமாவது இருக்கக்கூடாதா? 2 நிமிட ஜெபம், 10 நிமிட ஜெபம். இதனாலதான் பிரச்சனை, வாழ்க்கையில தோல்வி, சோதனை. உன்னை யாராவது அப்படி புழிஞ்சு போட்டு, கசக்கி போட்டு, மிதிச்சு போட்டோட குப்பையில போட்டாலும் பரவாயில்ல, இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணு. 7 நாள்ல நீ எழும்புவாய். 7 நாள்ல எழும்புவாய். நீ மறுபடி எழும்புவாய். நீ எழும்ப நினைச்சாத யாருக்கும் தடுக்க முடியாது. எழும்புவாய், அப்படியே சமூகத்தில் எழும்புவாய். சங்கீதம் 132:3-4 பாங்க, ரொம்ப வல்லமையான வசனம். என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லை. இன்னைக்கு தீர்மானு, என் வீடாகிய கூடாரத்துக்குள்ள நான் போவதில்லை. என் படுக்கையாக கட்டில் மேல் இன்னைக்கு ராத்துக்கு ஏக மாட்டேன். இன்னைக்கு கட்டில் மேல ஏக மாட்டேன். எது வரைக்கும்? அடுத்த வசனம், என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும். இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்காம நான் தூங்கவே மாட்டேன். நாளைக்கு இல்லை, இன்னைக்கு ராத்திரி நான் தூங்கவே மாட்டேன். மனசு சந்தோஷமா இருக்கும். ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ணாத மனசு எப்பயும் குழப்பத்தில் இருக்கும், குழப்பமாவே இருக்கும். வாழ்க்கையில பிரச்சனை உண்டாகாம இருக்க வேணா தூக்கத்துக்கு இடம் கொடுக்காது. தூக்கத்தை விரும்பாது. விரும்பினால் தரித்திரனாவாய். தூக்கத்தை விரும்பாது. இரவு நேரம் தூக்கம் அதை விடு. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் தூங்கணும், டாக்டர் சொன்னாங்க எத்தனை அவர் தூங்கணும்? 8 அவர் தூங்கணும். ஆமா, அது உண்மை. நீ தூங்காம இருந்தா நோயாகும். ஆனா நீ தூங்காம ஆண்டுடைய பாதத்தில் இருந்தால் அது மகிமையாகும். நீ தூங்காம இருந்தால் அது நோயாகும். ஆனா நீ தூங்காம அவருடைய பாதத்தில் இருந்தால் அது மகிமையாகும். சாப்பிடாம இருந்தால் நோயாகும். ஆனா சாப்பிடாம நீ அவருடைய பாதத்தில் இருந்தால் அது மகிமையாகும். ஏன்னா ஆண்டுடைய பாதத்துல காஞ்சி போனது கூட துளிர் விட்டு பூ பூத்து அது கனி கொடுக்கும். அப்ப தூங்காம இருந்தா அது ஆசீர்வாதமா பிரச்சனையா? நீதிமொழிகள் 8:34, என் வாசல் படியில் நித்தம் விழுந்தது. அப்ப 1 மணி நேரம் எப்ப செய்யணும்? நித்தம். சொல்லுங்க, நித்தம். ஞாயிற்றுக்கிழமை செய்யணுமா? சனிக்கிழமை செய்யணுமா? நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையாகவே காத்துரு, எனக்கு செவிக்கும். அப்ப வாசல் படியில் நித்தம் விழித்திருக்க மனிதன் பாக்கியவான். அப்ப நித்தம் விழித்திருக்கவன் ஆஸ்வதிக்கப்பட்டவன்.
அவன் சுகமாக இருப்பான், அவன் செழிப்பாக இருப்பான், அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். வேதம் விஞ்ஞானத்தை பொய்யாக்கும். கொலோசியர் 4:2 சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல வெளுத்துங்க. நல்ல ஜெபம் பண்ண, ஆண்டோட ஜெபம் பண்ண. நீங்க அதிகம் தூங்குவதனால் பிரச்சனை. நீங்க பலரோடு பல மணித்தரம் பேச முடியுது. சிலாக்கள் பேசினா 2 hour 3 hour பேசுவாங்க. ஆனா ஜெபிக்க முடியுதில்லை, ஜெபிக்க முடியுதில்ல. அவன் சொல்றான் சங்கீதம் 132:3 4ஆம் வசனம், என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் நான் வரவிட மாட்டேன். தூக்கம் வேண்டாம். ஒரு மனிதன் ஜெபி, தூக்கம் மாதிரி இருந்தா நல்லா தண்ணியை போட்டு அடிச்சு நல்லா இன்னும் நான் தூங்க விட மாட்டேன், நான் ஜெபிப்பேன் அப்படின்னு. இது உங்க வாழ்க்கையில தேவை. கடைசியாக இப்ப நீங்க ஒரு பிரச்சனை விழுந்துக்கலாம். இந்த காலையில மிகப்பெரிய ஒரு தேவையாக்கலாம். அது லட்சங்களாக்கலாம், பல கோடிகளாக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுறேன், உங்க பிரச்சனை இனி இல்லைன்னு சொல்லுற பிரச்சனை ஆக்கலாம். கேன்சர் வந்து அந்த ஸ்டேஜ் வந்து பெருசு, கிட்னி இப்படி இது செத்து போயிட்டு அந்த மாதிரி கேஸ்ல இருந்தா கூட உனக்கு வெளியே வரலாம். பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 6:1-5 வரை, என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானா. சிநேகிதனுக்காக பிணைப்பட்ட ஃப்ரெண்ட், சிநேகிதன். இன்னைக்கு எல்லாருக்கும் முத பிரச்சனை நண்பன். நண்பன் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் நிறைய பிரச்சனை. நண்பத்துவம் தேவை. எல்லாரும் இந்த ஃப்ரெண்டு பாஸ்டர், எத்தனாவது ஃப்ரெண்டு? ஃப்ரெண்ட்களை நம்பாத. பைபிள் சொல்லுது, என் மகனே, உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்ட அண்ணனை கையெடுத்து கொடுத்தானால் உன் வாய்மொழியினால் சிக்குண்டாய். உன் வாயின் வார்த்தை. 2வது வார்த்தை. உங்களுக்கு பிரச்சனை என்னது? வாய் தான், பேச்சு தான் பிரச்சனை. இன்றைக்கு நீங்க ஒரு பிரச்சனை சிக்கப்பட்டு வாய்மொழியினாலே, உன் வாயின் வார்த்தையினாலே பிடிப்பட்டாய். பேசும்போது ரொம்ப யோசிங்க. நான் இந்த பேசுறது அவனுக்கு எப்படி காயப்படுத்தும்? நாங்க இந்த பேசுறது ஒரு ஆபத்து கொடுக்குமா? அப்படி பிடிப்பட்டாய் என்ன செய்யணும் பாங்க. இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்பித்துக் கொள்ள ஒன்று செய். அதுதான் இன்னைக்கு பேசுவேன். ஒன்று செய். 2 இல்லக்கு எனக்கு உன் பிரச்சனை வெளிவர ஒண்ணு இருக்கு, உன் கடல்ல இருந்து வெளிவர ஒண்ணு இருக்கு, உன் வாழ்க்கையில போய் வெளிவர ஒண்ணு இருக்கு. அது ஒன்று செய். அது ஒண்ணு என்னது? அடுத்த வசனம், உன் கண்களுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாத. இன்னைக்கு அதை செய். இன்னைக்கு அதை செய். ராத்திரி அதை செய். ஒரு மணித்தியாலம் உன் கண்ணுக்கு தூக்கத்தை கொடுக்காத. ஒரு மணித்தியாலம் உன் கண்ணுக்கு தூக்கத்தை கொடுக்காத. உன் சிநேகிதனுக்கு போய் உன்னை தாழ்த்தி வறந்து கெஞ்சி கேள், அப்பொழுது அற்புதமாய் விடுவிக்கப்படுவாய். அது அடுத்த வசனம் இருப்பாங்க, வெளிமான் வேட்டை கான் கைக்கும் குருவி வேடன் கைக்கு தப்புது போல நீ உன்னை தப்பித்துக் கொள்வாய். தப்ப முடியாத இடத்துல இருந்து நீ தப்புவாய். கர்த்தர் இந்த 7 நாள் உன்னை வெளியே கொண்டு வருவா. கர்த்தர் இந்த 7 நாள்ல வெளியே கொண்டு வருவா. நீ தப்பித்துக் கொள்வாய். ஜெபிங்க, தூங்க வேண்டாம். உங்க ஆவிக்குரிய அளவை பெருசாக. ஏன் அற்புதம் நடக்குது இல்ல? ஏன் அற்புதம் நடக்காம இருக்குது? ஏன் அற்புதம் தாமதமா இருக்குது? தேவன் உங்க வாழ்க்கையில உங்க அளவு வரும் வரை காத்துக்கா. உங்க அளவு சரி வந்துச்சுன்னா உங்க கையில் அவர் அற்புதத்தை கொடுத்துருவாரு. அவர் சொல்றாரு, அற்புதம் நடக்கும். உன் ஆவிக்குரிய அளவு பெருசானா உன் கையில அற்புதத்தை போடுவேன். உங்க ஆவிக்குரிய அளவை உங்களால பெருசாக்க முடியும். கர்த்தருக்கு காத்துக்குங்க. அவங்க கழுகுகளை போல செட்டி எடுத்து அவங்க எழும்புவாங்க. இந்த 7 நாட்களுக்குள்ள உங்க வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. இந்த சார்ச்சை விட்டு போங்க. இந்த கால நேரம் முதல் ஒரு மகிமை, ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஒரு அற்புதமான காரியத்தை கத்து செய்வார். ஹல்லேலூயா.